வணக்கம். உலகின் அழகான நாடு, வளமையான நாடு, ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமைமிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அரங்கில் த ரைஸ் அமைப்பினுடைய 13வது உலக மாநாடு நடக்கிறது. 40 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைவோம், வாருங்கள், நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில். நன்றி, வணக்கம். தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு திமுக தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் திரு இல புகழேந்தி இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட பேசலாம். சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சார், பிரதமர் மோடி அவர்கள் இந்த இஸ்லாமிய மக்கள் குறித்து பேசிய பேச்சு அது குறித்து சர்ச்சை கிளம்பிட்டு இருக்கு. திமுகவிடரும் சரி, மற்ற இடதுசாரி அமைப்புகள், இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்தவரும் சரி, மிகப்பெரிய கண்டனங்களையும் கேள்விகளையும் எழுப்பிட்டு இருக்கீங்க. ஒரு சில பாஜக மூத்த தலைவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ மோடி இப்படி பேசுகிறாருன்னு கொதிக்கிறீங்களே, நீங்கள்லாம் உதயநிதி ஸ்டாலின் பேசினப்ப எங்கே போனீங்கன்னு கேட்குறாங்க. சனாதனம் குறித்து பேசினப்ப என்ன சொல்கிறீங்க இதுக்கு? அதாவது நரேந்திர மோடியினுடைய பேச்சை எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் நச்சு பேச்சினர், விஷத்தன்மை உடையதாக ஒரு அமைப்பு, ஒரு சார்பு, ஒரு சமயம் என்பதெல்லாம் தேவையில்லாமல் ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்து கொண்டு ஒரு பிரைம் மினிஸ்டருக்குரிய தகுதியோ தரமோ இல்லாத நபர் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒண்ணு, ஏன்னா எங்க தலைவர் தான் நச்சு பேச்சினார். இரண்டாவது, நம்ம நல்லா நினைச்சு பார்க்கணும், ஒரு பயம். இப்படிப்பட்ட பேச்சுக்கள் எப்பொழுது ஆரம்பிக்குது? அவர் அவருடைய அலுவலகத்துல பணியாற்றக்கூடிய ஓய்வு பெற்றவர்கள், ரிட்டையர்ட் ஆனவங்களெல்லாம் ஒரு குரூப் ஒன்று போட்டு இந்தியா முழுவதும் ஒரு கருத்து கணிப்பு வாங்கினார். மற்றதெல்லாம் நம்பளவர். அந்த கருத்து கணிப்பை வாங்கி பார்த்தா யூபியிலையும் குஜராத்திலையுமே நமக்கு சரிவு இருக்கு, ஒண்ணு நம்ம தேர்றதுக்கு வழி இல்லைன்னு அவங்க கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே மோடி பழைய ஆளாக ஓடி 40 வருடங்களுக்கு 50 வருடங்களுக்கு முன்னால அந்த ஆள் எப்படி இருந்தாரோ அந்த புத்திக்கு போயிட்டாரு. எதா இருந்தாலும் பார்த்துக்குவோம், மத ரீதியாக மக்களை பிரித்து இந்து இந்து என்று சொல்லி இந்து மக்களுடைய ஓட்டுக்களை வாங்கலாமா, அதையாவது வாங்கி நம்ம ஏதாவது ஜெயிக்கலாமான்னு ஒரு குறுகிய மனப்பான்மையோடு இழித்த பேச்சுக்களை தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டார். அவரு இஸ்லாமியர்கள் எல்லாம் ஊடுருவியர்கள் என்ற வார்த்தையெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் எங்க போய் அவர் எப்ப படிச்சுட்டு வந்தார்? இந்திய துணைக்கண்டத்தில் பாகிஸ்தான் பிரிகின்ற பொழுது கூட இஸ்லாமியர்களாக இருக்கின்ற சகோதரர்கள் அங்கே போகலாம் என்று அவர்கள் அழைத்த பொழுது, எங்கள் நாடு இதுதான், எங்கள் பூமி இதுதான், நாங்கள் இந்தியாவில் தான் இருப்போம் என்று உரக்க குரல் கொடுத்து உறுதியாக நின்ற இஸ்லாமிய பெருங்குடி மக்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள். அவங்க விருப்பப்பட்ட சமயம், விருப்பப்பட்ட கடவுளை கும்பிட்றாங்க. உனக்கு எங்க வலிக்குது? கான் அப்துல் கபார் கான் எல்லை காந்தின்னு அழைக்கப்பட்டார். இப்படியெல்லாம் இன்றைக்கு நம்ம இராணுவத்துல இஸ்லாமியர்கள் பல பேர் போராடி உயிரை இழந்திருக்கிறாங்க. எதுக்காக சொல்றோம்னா, இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிற இந்த நாட்டு மக்களை பிரித்து பார்த்து ஊடுருவல்காரர்கள் என்று சொல்லி முஸ்லிம்களுக்கு எல்லாவற்றையும் பிரித்து கொடுத்து விடும் காங்கிரஸ்ன்றதையும் சொல்லி, அதை விட கொச்சையாக அசிங்கமாக அவர்கள் அதிகமாக பிள்ளை பெற்றுக் கொள்வார்கள், அந்த பிள்ளைகள் அதிகமாக பெற்றுக்கொள்வத அவங்களுக்கு காங்கிரஸ் எல்லாத்தையும் கொடுத்துரும், இப்படின்ற கருத்தெல்லாம் பேசினா யாரு? நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு, மோடி தன் சுயரூபத்தை காட்டியிருக்கிறார். சுய உருவம் எங்களுடைய மகாத்மா கோட்சே தான். கோட்சே சிலைக்கு மோடி மாலை போட்டு 3 முறை சுத்தி வரக்கூடிய ஆளு. கோட்சே வாழ்கன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான் மிஸ்டர் நரேந்திர மோடி அண்ட் அமித்ஷா குரூப்ஸ். அந்த கோட்சே கும்பலுடைய புத்தி இப்ப வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் நாம புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். சரி, இவ்வளவு எதிர்ப்பு வந்தது. எங்க தலைவர் மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டம் முழுதும் எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சாங்க. இதெல்லாம் என்ன கொச்சை அசிங்கமா பேசுறீங்களா? காங்கிரஸ் எத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில இருக்கு? இத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில இருக்கும்போது எங்கேயாவது இந்த சொத்துக்களை பிடிங்கி இங்க கொடுத்தாங்க, இவங்க இதை எடுத்து கொடுத்தாங்கன்னு யாராவது ஒண்ணு சொல்ல முடியுமா? அதுவா வேலை? ஆனா மோடி காங்கிரஸ் அதை எடுத்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு மிக மோசமான பிரச்சாரம் பண்றாருன்னு எல்லாம் கண்டனம் தெரிவிச்சா, திரும்பவும் இதெல்லாம் தெரிவிச்சதற்கு பிறகு மீண்டும் அதே ராஜஸ்தான்ல ஒரு இடத்திற்கு போய் மீண்டும் பேசுகிறார்.
மீண்டும் பேசுகின்ற போது மிக கொச்சையாக இஸ்லாமிய பெருமக்களை பற்றி பேசுகின்ற பொழுது ஒண்ணு சொல்லிட்டு, இந்த காங்கிரஸ் ஆட்சியெல்லாம் வந்துச்சுன்னா அனுமான் பாட்டை கூட கேட்க முடியாதுப்பா, அனுமான் பாட்டை கேட்கறதுக்கு கூட இந்த காங்கிரஸ்காரங்க விட மாட்டார்கள், ஆகவே இந்துக்களை ஒன்று சேருங்கள், அதற்கு அடுத்த நாள் பேசணும். அப்போ மோடி எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறார் நமக்கு புரியுது. மோடி என்பது 100% RSS, 100 RSS தீவிர தொண்டர், 100% காவிமயமான தன்னுடைய புத்தியை வெளிக்காட்டியிருக்கார். ஒருவேளை தப்பி தவறி ஏதாவது ஒரு ஆபத்து இந்தியாவிற்கு நடந்து விடுமையானால் முடிந்தது கதை. அரசியலமைப்பு சட்டமாக இருந்தாலும் சரி, இன்னும் மற்ற அனைத்து நிலைகளிலும் இந்திய துணைக்கண்டத்தை ஒழித்து கட்டி ஒரே நாடு ஒரே தேர்தல். ஏன் தெரியுமா மோடி சொல்றாரு அடிக்கடி, அவங்க கூட்டம் அதிபராட்சி. இந்த வார்த்தையை ஜெர்மனியிலே ஹிட்லர் சொன்னது. அந்த அதிபர் ஆட்சியை கொண்டு வந்து ஆளணும்னு ஆசை. இதெல்லாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு மக்களுடைய எதிர்ப்பை வாங்கிட்டு போற இடமெல்லாம் கக்கிக்கிட்டு போறாரு, உளறிக்கிட்டு போறாரு. பண்ணட்டும். ஆனா இதற்கெல்லாம் ஒரு சரியான பாடத்தை மக்கள் தருவார். மோடி திடீர்னு சொல்றாரு, இஸ்லாமிய மக்களுக்கு அதிகமாக செஞ்சது நாங்க தான், இந்த ஹஜ் பயணத்துக்கெல்லாம் எண்ணிக்கையெல்லாம் உயர்த்தி எவ்வளோ விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கோம், இஸ்லாமிய மக்களின் ஆசீர்வாதங்கள் எனக்கு அவ்வளோவா கிடைச்சிருக்கு அப்படின்றாரு. எப்படி பாக்குறீங்க? ஏன் சொல்ல மாட்டாரு? இப்படி அப்படி டான்ஸ் ஆடக்கூடியவர்கள் எப்படி வேணாலும் ஆடுவாங்க. இப்ப இன்னொன்னு சொல்லிட்டாரு தெரியுமா, இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் என்னை ஆதரிக்கிறார்கள். அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பமா சண்டத்தை உண்டாக்க இஸ்லாமிய பெண்கள் மகளிர் எல்லாம் என்னைத்தான் ஆதரிப்பார்கள். இவர் திட்டுவாரு, அவங்க பிள்ளை பெறும் இயந்திரம்னு சொல்லிடுவாரு. சொல்லிட்டு ஆனா என்னதான் ஆதரிப்பாங்கன்னு சொல்லுவாரு. இப்ப ஒரு அரசாங்கத்துடைய கடமை எல்லாத்தையும் சாதனைன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. பஸ் விட்டோம் அப்படின்றது ரைட்டு. பஸ்ல இஸ்லாமியர்களும் போனார்கள், கிறிஸ்துவர்களும் போனார்கள், பார்த்தீர்களா நான் விட்ட பஸ்ல அவர்கள் போனார்கள். இது பெருமையா? எல்லாரும் போறதுக்கு தான் பஸ். ஒரு அரசாங்கம் என்பது ஒரு நியாயபூர்வமாக மக்களுக்காக ஆளுகின்ற அரசாங்கம் எல்லாருக்கும் தான். அந்த அரசாங்கத்தின் மூலமாக பெறுகின்ற நன்மைகள் உதவிகள் பார்த்தீர்களா? இதெல்லாம் இந்த மோடியினுடைய ஆக்ட் நாடகம் அதெல்லாம் எடுபடாது. எதனால சார் மறுபடியும் இப்படி மதம் சார்ந்து பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அது கொஞ்ச நாளா வளர்ச்சின்னு பேசிட்டு இருந்தாங்க, இப்போ மதத்தை மறுபடியும் கையில் எடுக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா எதுவும் இல்லை. நீங்கள் எதை சொல்லுவீங்கள்? ரபேல் போர் விமானத்துல நாங்கள் இத்தனை லட்சம் கோடி கொள்ளடிச்சோன்றவ. இப்ப 5G இருக்குல்ல, 2G போய் இப்ப எடுத்து அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் விசாரித்து அதுல எந்த விதமான தவறுகளும் நடக்கல போகலன்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்கப்பட்ட ஒரு உண்மையான அந்த தீர்ப்பை, அந்த விடுதலையை கொச்சைப்படுத்தி அதை மறுபடியும் கையில் எடுத்து பேசுற நரேந்திர மோடிக்கு வெக்கமா இல்ல? 5G மரியாதை என்ன தெரியுங்களா? 5 லட்சம் கோடி. 5 லட்சம் கோடிக்கு ஏற போக வேண்டிய அந்த 5G 1.5 லட்சம் கோடிக்கு தான் மிஸ்டர் நரேந்திர மோடி அரசு கொடுத்திருக்க. அப்ப மீதி என்னாச்சு? எங்க போச்சு? திருடிட்டு போயிட்டியா? நீ தானே கொள்ளடிக்கிற. எதுக்காக சொல்றோம்னா, இப்படிப்பட்ட சாதனைகளை போய் மக்கள்கிட்ட சொல்ல முடியுமா? நீ எதை நீ எடுத்து சொல்லுவ? தனியாருக்கு ரயில்கள்லாம் விற்கிற, அதை போய் சொல்ல போறியா? ஏர் விமான பயணங்களில ரூட் எல்லாம் தனியாருக்கு விற்கிற, அதை போய் சொல்ல போறியா? எதை சொல்லி நீ ஓட்டு கேட்பது? மக்களுக்காக நீங்கள் செய்த மிகப்பெரிய இது என்னன்னு கேட்டீங்கன்னா எதுவும் கிடையாது. அரசாங்கம் நடந்தது. ஒரு அரசாங்கம் என்பது அதிகாரிகள் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க, அரசாங்கம் நடக்கும். அரசாங்கம் நடந்தது பாத்தியா அப்படின்னு சொல்றதுதான் சாதனையா? ஆகத்தான் மோடி தன்னுடைய கடைசி கையிருப்பாக இருக்கின்ற அந்த மதம் என்கின்ற அந்த ஒரு ஆயுதத்தை கையிலே எடுத்து வெறியை தூண்டி கலவரத்தை உருவாக்க கூட மோடி தயாராக இருப்பார். மக்கள் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், வேற ஒன்றும் கிடையாது. மோடிக்கு இதை தவிர பிரச்சாரம் செய்யறதுக்கு யோகியதையும் கிடையாது. இந்தியாவில் இந்த தேர்தல் முறை குறிச்செல்லாம் உலக நாடுகள்லாம் சில நாடுகள் கவலை தெரிவிச்சிருக்காங்க. ஜெய்சங்கர் அவர்கள் கேட்குறாரு, எங்க நாட்டை பத்தி உங்களுக்கு என்ன, இதுல ஏதோ அந்நிய நாட்டு சதி இருக்க மாதிரி தெரியுது அப்படின்றாரு. எப்படி பாக்குறீங்க? அந்நிய நாட்டு சதி, அந்நிய நாட்டினுடைய விதி, இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டு இருக்கின்ற நரேந்திர மோடியினுடைய இந்த கூட்டம் இன்னைக்கு இவர்களுக்கு இவ்வளவுதான், இதற்கு மேல எதுவும் கிடையாது. ஏன் உலக அளவுல இதெல்லாம் பேசுறாங்க? இவ்வளவு நாள் இல்லாதெல்லாம் இப்ப என்ன உலக அளவில் பேசப்படுது? இந்திய துணைக்கண்டத்தினுடைய தேர்தல் ஏன் பேசப்படுதுன்னா, இவர்கள் செய்திருக்கிற முறைகள், டெமோக்ராட்டிக் ஜனநாயக முறையில் இருக்கின்ற இந்திய துணைக்கண்டத்தின் அந்த நிலைய எப்படியெல்லாம் மாத்தி வச்சுக்கிட்டு போற.
141 கோடி பேர் இருக்கிற இந்த மக்களில் 18 வயது கடந்தவர்கள் 115 கோடின்றான். 115 கோடின்றான். 115 கோடி பேர்ல எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்கு மொத்தம்? இங்க சுத்தமாவே இவங்களுக்கு ஓட்டே சேர்க்கல. ஏன் சேர்க்கல? பல கோடி பேர் ஓட்டு இல்லாம போனாங்களே, அதை எல்லாரும் தேர்தல் ஆணையத்துல கண்டிச்சாங்களே, அப்பெல்லாம் கூட அதை உலக நாடுகள் பாக்குது. இந்தியாவில என்ன இது தேர்தல் என்ன இப்படின்றாங்க? இப்படி என்ன வாக்காளர் ஓட்டு கூட சரியா சேர்க்காம நடத்த போறாங்களே, இது ஆபத்தின் அறிகுறி. எதுக்கு உலக நாடுகள் பாக்குறாங்கன்னா, மோடியும் மோடி அண்ட் கோவும் செய்துகிட்டு இருக்கிற வேலைகள், மத ரீதியான சதிகள் ஒருபுறம், கார்ப்பரேட் கம்பெனிகள் இந்திய துணைக்கண்டத்தை அந்நிய நாட்டு கார்ப்பரேட் சக்திகளுக்கு விற்கும் பொழுது இன்னும் சில நாடுகளிலுடைய வருத்தத்தை, சில தேவைகளை கூட நிறைவு செய்யாத போது அவங்களும் இவங்களை கண்டிப்பாங்கதான். எப்ப பாரு நரேந்திர மோடிக்கு இப்ப யார் தெரியுமா நெருங்கிய நண்பர்? சைனா. சீன தேசத்தோடு நெருங்கிய உறவில் இருக்கிற மிஸ்டர் நரேந்திர மோடி. பக்கத்துல இலங்கை. அந்த இலங்கைக்கு 84,000 கோடி வருவையை ஒழுக்கிறாரு. இவர் இங்க இருந்து பல லட்சம் கோடி கடன், அங்க 84,000 கோடி. என்ன? சீன தேசத்தினுடைய உளவு கப்பல்கள் இன்றைக்கும் அம்பாறை துறைமுகத்துல இருக்கு. தமிழ்நாட்டு கடலோரத்துல இருந்து 30-40 நாட்டிக்கல்ல இருக்கு. அவன் அங்க உட்கார்ந்து டெலஸ்கோப்ல பார்க்கும்போது 175 கிலோமீட்டர் பார்க்கலாம். அப்படி பார்த்தானா நம்ம ஊரு சென்னையும் பார்ப்பான், எங்க கடலூரையும் பார்ப்பான், எல்லாத்தையும் பார்ப்பான். அதெல்லாம் பார்க்க வச்சுட்டு மோடி இங்க யோகியம் பேசிட்டு திரிகிறார். வெளிநாட்டு உறவுகளை கெடுத்து குட்டிச்சவராக்கியது மோடி. காங்கிரஸ் இயக்கம் இருந்தது, காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய ஆட்சி இருந்தது, கூட்டணி இயக்கங்களுடைய ஆட்சி எல்லாம் இருந்தது. பக்கத்துல இருக்கிற மாலத்தீவு என்ன? இந்திய துணைக்கண்டத்திற்கு ஆதரவான தீவு. ஒட்டுமொத்தமாக அங்க இருக்கிற அரசாங்கம் எப்பயுமே இந்தியாவைத்தான் சார்ந்திருக்கும். இந்திய நாட்டினுடைய இராணுவத்தை தன்னுடைய பூமியில தங்கி இருப்பதற்கு இடம் கொடுத்த இடம் மாலத்தீவு. அந்த மாலத்தீவுல மத பிரச்சாரத்தை ஆரம்பிச்ச யாரு? மோடி தான். யாரு? இந்த காவிங்க தான். அப்படியே பறந்து போனானுங்க. போய் அங்க உட்கார்ந்து மத பிரச்சாரம் பண்றது, உல்லாச சல்லாபத்திற்காக அந்த தீவை பயன்படுத்தியதெல்லாம் பார்த்து அந்த நாட்டின் அரசாங்கம் என்ன பண்ணி கிளம்பிச்சு, வெளியேறிச்சு. அடுத்து என்ன பண்ணிச்சு? உடனடியாக உங்கள் இராணுவத்தை வெளியேற்ற நாங்கள் முடிவு செய்து விட்டு அழைச்சிட்டு போன்ட்டான். வேற வழியே இல்லாம மோடி வந்தார். இதுதாங்க வெளிநாட்டில் கொள்கைகளில் மோடியினுடைய ஆட்சிக்கு கிடைத்திருக்கிற ஒரு பாராட்டு சான்றுனா இதைத்தான் நம்ம சொல்லலாம். அப்போ பக்கத்துல சுத்தி இருக்கிற எல்லா இடங்களிலும் இப்படி பண்ணிட்டு நீ எதை ஆட்சி செய்ய போற? திரும்பவும் கார்ப்பரேட் கம்பெனிகளோடு விளையாடிக்கிட்டு இருக்கிறீங்க. மத ரீதியான பிரச்சனைகளை உருவாக்குவது என்பதெல்லாம் எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்துது அந்நிய நாட்டுல. அந்த அந்நிய நாட்டு சக்திகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்குவது ஒரு புறம், வெளியேற்றுவது ஒரு புறம். இந்த நாட்டு மக்களிடம் இப்படியெல்லாம் இந்தியாவில எல்லாரும் நல்லா இருந்தாங்களே, ஏன் இன்னைக்கு இந்தியாவை இப்படி வச்சிருக்காரு மிஸ்டர் மோடின்னு வெளிநாட்டுக்காரர்கள் வருத்தப்படுறாங்க. தேர்தல் நடத்துற முறை சரியில்லைன்னு சொல்றாங்க. அவ்வளவு. இந்த இந்த விவிபேட் தொடர்பான அந்த வழக்கில் அது குறித்து ஆய்வு செய்ய சட்ட வல்லுநர்களோடு பேசணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. தொடர்ந்து தேர்தல் ஆணையம் அது குறித்து பிடிவாதமாக இருந்துகிட்டு இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க சார்? தேர்தல் ஆணையம் என்பது நான் தான் முதலே சொன்னேன். இப்ப தேர்தல் ஆணையத்தை நாம திட்டல, நாம விமர்சிக்கல. நமக்கு முன்னால ஒரு ஆளு யாரு? பிஜேபி ஆளு. அந்த ஆளுக்கு தான் எதை சொல்றோம் என்ன செய்யறன்னு கூட தெரியாது. தான் மல்லாந்து படுத்துக்கிட்டு தானே எச்சி திப்பிக்கிற ஆள் தான் மிஸ்டர் அண்ணாமலை. 420 மேல அந்த அண்ணாமலை என்ன பண்ணிச்சு? என் தொகுதியிலே 1 லட்சம் ஓட்டு இல்லை. இவரு யாருகிட்ட சொல்லுது? அது மாநில அரசு தான் பொறுப்பு. இப்படிப்பட்ட ஒரு மரக்கழன்ற ஆளை நீங்க பார்க்க முடியுமா? தேர்தல் ஆணையம் முதலாக வெளியிட்ட பொழுது அவங்க என்ன சொல்லிட்டாங்க? தேர்தல் ஆணையத்துல நாங்க வெளியிட்டுட்டோம், வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து சேர்க்க வேண்டியது உன் கடமை இல்லைன்னா நீங்க பார்த்து செய்ய வேண்டியதானே அப்படின்னு ஒரு கருத்து. அந்த கருத்துக்கு எங்களுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி டெல்லியிலே நடைபெற்ற தேர்தல் ஆணையத்தினுடைய இறுதி கூட்டம், இந்த எலெக்ஷன் முந்தி நடந்தது, அந்த கூட்டத்துல அழகா சொன்னார், வாக்காளர்கள் பல இடங்களில் விடுபட்டு போயிருக்கு, அது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்களை உரிய வகையில சேர்க்கணும். 18 வயது கடந்தவர்கள் எல்லா ஆவணமும் சரியாக தந்து இன்னும் இல்லை,
ஏன் அதை நீங்க செய்யலன்னு தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்டது அண்ணன் RS பாரதி தானே தவிர 420 அண்ணாமலை இல்ல. அண்ணாமலைக்கு எதை எங்க பேசணும்னே தெரியாது. அந்த ஆளு திமுக அரசு மீது பழி போட்டு என்னுடைய தொகுதியிலே 1 லட்சம் ஓட்டு, ஏன்னா இவன் ஏற்கனவே டெபாசிட்டுக்கு கீழே வாங்குற ஆளு, இவருக்கு 1 லட்சம் ஓட்டு இல்லாம போயிடுச்சுன்னு உளறிக்கிட்டு திரியறாப்புல. ஆனால் இன்னொரு வகையில் பார்த்தால் தேர்தல் ஆணையம் மற்றவர்கள் மீது, இப்ப பிஜேபியில எல்லாரும் என்ன சொல்றாங்க, பூத் ஏஜென்ட் முகவர்கள், ஒரு பூத்துல உட்கார்றவங்க முகவர்கள், இன்னும் அதெல்லாம் சரி பார்க்கறவங்க ஒரு கிளைக்கழகம் இருக்கா? ஏதாவது இருந்தா காட்ட சொல்லுங்க. அண்ணாமலையா பெருசா குதிக்கிறானுங்களே காவிங்க, அவனுங்களை காட்ட சொல்லுங்க. அந்த பாவிங்க இருந்தா என்ன பண்ணிருப்ப நீ? வாட்காட்சியில கரெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியதானே. இப்ப எங்க அண்ணன் வந்து RS பாரதி அண்ணன் திமுகவுல நாங்கெல்லாம் வெரிஃபை பண்ணி அவர்கிட்ட கொடுத்ததை அவர் எடுத்து தேர்தல் ஆணையத்தில் போய் அங்க கேள்வி கேட்டாரு. ஆனா இங்க அண்ணாமலை கூட்டத்துல அதை வச்சு பாக்குறதுக்கு கூட ஆள் கிடையாது, பூத்தில உட்காரத்துக்கு கூட ஆள் கிடையாது. எல்லாத்துக்கும் காசு கொடுத்து யாராவது ஒருத்தனை கூலிக்கு வேலைக்கு வைக்கிற மாதிரி பார்த்தாங்களே தவிர பிஜேபி என்பது அடிமட்டத்திலேயே ஒண்ணுமே கிடையாது. அதையும் நம்ம வந்து பார்த்தாங்க. அதனால அண்ணாமலை சொல்லுவது, தேர்தல் ஆணையம் அண்ணாமலை மேல சொல்லுது, நீ ஏன் ஒழுங்கா பார்க்கல, இதெல்லாம் ஒழுங்கா பார்க்க வேண்டியதானே, உன் ஆளை வச்சு பார்த்து நீங்க செஞ்சிருந்தா விடுபட்டு போனவங்களை சேர்த்திருக்கலாம்லன்னு அவன் சொல்றான். அவர்கள் சொல்றாங்க இவர் திமுக மேல பழி சொல்றாரு. இப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்கள், தேர்தல் ஆணையத்தினுடைய பணிகள் எல்லாவற்றையும் முறையாக தேர்தல் ஆணையம் செய்யவில்லை. தேர்தல் ஆணையம் நடுநிலை தவறி இன்றைக்கு இதுவரை இந்திய துணைக்கண்டத்தில் இல்லாத அளவிற்கு நடைபெற்றிருக்கிற இந்த தேர்தலில் தேர்தல் ஆணையம் மிக மிக மோசமான ஒரு நிலையாக அதனுடைய செயல்பாடுகள் இருந்தன. இதுதான் இன்றைக்கான பதிவு. ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? தீர்வு கிடைக்கும் என்பது உறுதியாக இந்த தேர்தல் முடிவு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நேற்றைக்கு கூட உத்தரப்பிரதேசத்துல பிஜேபி வேட்பாளர்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். குஜராத்திலே 2-3 எம்எல்ஏக்கெல்லாம் விரட்டி அடிக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, மோடி மட்டுமா பேசுறாரு? இன்னைக்கு ஹைதராபாத்தை சேர்ந்த மாதவி லதா, யாரு மாதவி லதா? பிஜேபி எம்எல்ஏ. ஹைதராபாத்தை சேர்ந்த மாதவி லதா என்ன பேசுது? இஸ்லாமியர்களை குறித்து, அந்த மதங்களை குறித்து பேசிட்டு ஒரு போஸ் கொடுக்குது. அப்படியே சினிமாவிலேயும் நாடகத்தில் நடிக்கிற மாதிரி. பிஜேபி பாருங்க, இந்த நாடக நடிகர்கள் நரேந்திர மோடியை வேஷம் போட்டுக்கிட்டு மேடையில டான்ஸ் ஆடுறாரு, இப்படி அப்படி பார்த்து அப்படியே ஒரு வில்லன் பேசுற மாதிரி பேசுறாரு. இந்த மாதவியில தான் என்ன பண்ணுது, கையில அம்பை எடுத்து வில்லை இழுத்து விடுற மாதிரி மசூதியை பார்த்து தன்னுடைய கரத்திலிருந்து வில்ல விடுது. ஒரு போஸ், அம்பு பறக்குதான். எதை? மசூதியை பார்த்து. அப்போ என்ன அர்த்தம்? நாங்க மசூதிகள் மீதெல்லாம் இப்படித்தான் போர் எடுக்க போறோம், இல்ல உடைக்க போறோம், துடைக்க போறோம்னு அந்த போஸ் அது இன்னைக்கு வைரலாகி எல்லா இடத்திலும் எதிர்ப்பு சம்பாதிச்சிருக்கு. இப்படி இந்தியா முழுவதும் பல எதிர்ப்புகள் வந்துடுச்சு. அதனால நரேந்திர மோடியை நம்பிக்கொண்டிருந்த இடங்களாக சொல்லப்பட்ட இடத்திலேயும் இன்றைக்கு வாக்குகள் கிடையாது. ஆக உறுதியாக நாம ஒண்ணு சொல்லலாம், இந்திய கூட்டணியின் ஆட்சி அமைகின்ற அந்த நிலையில் நம்முடைய நாட்டின் ஜனநாயகமும் காப்பாற்றப்படும், மனித உரிமைகளும் காப்பாற்றப்படும். அப்போ தெரியும் மோடி அண்ட் கோவினுடைய வேலைகள் எவ்வளவு மோசத்தை செஞ்சிருக்கீங்க. அதைத்தான் நம்ம தேர்தல் முடிவுல பார்க்கணும். சும்மா சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். வணக்கம். Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 91500 60032.